தனியார் பொறியியல் கல்லூரிகளில் கணக்கு காட்டுவதற்காக முறைகேடாக பேராசிரியர் பதிவு செய்வது தொடர்பான விவகாரம் தற்போது பூதாகரமாக மாறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடப்பு ஆண்டில் மட்டுமே 500 பேராசிரியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பதிவு செய்திருப்பதாக அவர்கள் அந்த போலியான ஆதார் மற்றும் பல்வேறு ஆவணங்களை காண்பித்து ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பதிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அது தொடர்பாக விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தனியார் கல்லூரிகளில் பேராசிரியர்களை போலியாக கணக்கு காட்டுவதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் உடந்தையாக இருந்ததா என்ற கேள்வியும் தமிழக கவர்னர் RN ரவி எழுப்பியிருக்கின்றார். மேலும் இதுபோன்ற 2022-23 ஆண்டில் 211 பேராசிரியர்கள் போலியாக கணக்கு காட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. அதன் அடிப்படையில் இந்த விவகாரம் தற்போது பூதாகரமாக மாறியிருக்கக்கூடிய நிலையில் தமிழக கவர்னர் RN ரவி இந்த விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் உடந்தையாக செயல்பட்டதா என்ற கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார். ஆனால் பேராசிரியர்கள் முறைகேடு தொடர்பாக விளக்கம் கேட்டு அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பேராசிரியர் முறைகேடு தொடர்பாக அதற்கான காரணம் என்ன, நடப்பது என்ன என்ற விளக்கம் கேட்டு கடிதம் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தனியார் பொறியியல் கல்லூரிகளில் கணக்கு காட்டுவதற்காக இணைப்பு பெறுவதற்காக இதேபோன்று அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் தமிழகத்தில் செயல்படக்கூடிய அனைத்து கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் இணைப்பு பெறுவதற்காக இந்த பேராசிரியர்கள் அங்கு முழுமையாக பணியாற்றுகிறார்கள் என்ற கணக்கு காட்ட வேண்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரே பேராசிரியர் பல்வேறு கல்லூரிகளில் பணியாற்றுவதாக போலி கணக்கு காட்டியிருப்பதாக இதன் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில் அது தொடர்பாக தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் எந்தெந்த கல்லூரிகள் இதற்கு உடந்தையாக செயல்பட்டிருக்கிறது, எந்தெந்த கல்லூரிகள் இது போன்ற தவறுகள் நடைபெற்றிருப்பது என்பது குறித்து தீவிரமாக விசாரித்து வருவதாக அண்ணா பல்கலைக்கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு அதற்கான அந்த கல்லூரிகள் மீதும் அந்த போலியாக ஆவணங்கள் தயார் செய்து ஒன்றுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் பதிவு செய்த பேராசிரியர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இதுபோன்று முறைகேடு செய்த கல்லூரிகளின் இணைப்பு என்பது துண்டிக்கப்படும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நடப்பு ஆண்டில் மட்டும் 500 பேராசிரியர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கல்லூரிகளில் பதிவு செய்திருப்பதாகவும் கூறப்படும் நிலையில் அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்திலும் தொடர்பாக விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. பொறியியல் கல்லூரிகளில் முறைகேடாக பேராசிரியர்கள் பதிவு செய்வது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திடம் விளக்கம் கேட்டு தமிழக ஆளுநர் RN ரவி கடிதம் அனுப்பியிருக்கிறார். இந்த கடிதத்துக்கு அண்ணா பல்கலைக்கழகம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் இதற்கு அண்ணா பல்கலைக்கழகமும் உடனடியாக செயல்படுதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த கடிதமானது தமிழக கவர்னர் RN ரவியின் தரப்பில் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்திற்கு அண்ணா பல்கலைக்கழகம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் மொத்தமாக எத்தனை பேராசிரியர்கள் இதுபோன்று முறைகேடு செய்திருக்கிறார்கள், எந்தெந்த கல்லூரிகளில் அவர்கள் கணக்கு காட்டியிருக்கிறார்கள், எந்தெந்த கல்லூரிகள் இதற்கு உடந்தையாக செயல்பட்டிருக்கிறது உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் அளிக்க வேண்டும் என்றும் இந்த விடயத்தில் என்ன நடக்கிறது என்பது குறித்தும் விரிவாக இது தொடர்பான விளக்கத்தை தர வேண்டும் என்றும் தமிழக கவர்னர் RN ரவி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்.